வெல்கம் டு மை சேனல். ஸோ சாக்கோ ட்ரஃபிள் கேக் ஃப்ரீ ஒர்க் ஷாப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேக் பேக் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம். மெஷரிங் கப் இந்த மாதிரி நமக்கு நிறைய கலர்ஸ் அண்ட் சைஸஸில் கிடைக்கும். இந்த மெஷரிங் கப்போடைய அளவு வந்து ஒரு கப் வந்து 250 ml கப்பு அந்த மெஷர்மெண்ட்டில் உள்ள கப்ஸ் வந்து பார்த்து வாங்கிக்கணும். பட் நான் யூஸ் பண்ணுறது எப்போவுமே வெயிங் ஸ்கேல் தான், அதாவது வெயிட் மிஷின். இது வந்து கிராம் மிஷின், கிராம் கணக்கில் காமிக்கும் நமக்கு. ஸோ இதுதான் வந்து அட்வைசபிள். இது வாங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். நான் சொல்ல போகிற எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே நான் கிராம்ஸில் தான் சொல்லுவேன். ஸோ ஸ்பூன்ஸ் வந்து டேபிள் ஸ்பூன்ஸ், டீஸ்பூன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பேக்கிங் பவுடர், அந்த பேக்கிங் சோடா இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கெலாம், அளவெடுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட் பிளெண்டர். இது வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம எக் பேஸ்ட் பேக்கிங் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஹேண்ட் பிளெண்டர் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி 2 விஸ்க் அட்டாச்மெண்ட்டோடு நமக்கு இது கிடைக்கும். இது வந்து 300 வாட் அண்ட் அபவ் உள்ளது வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம எக் பீட் பண்ணும்போது இது வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கணும். ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. ரொம்ப அதாவது ட்ரையாக இருக்கணும். அதுக்கப்புறம் டின்ஸ் நமக்கு நிறைய சைஸஸ் அண்ட் ஷேப்ஸில் அவைலபிளாக இருக்கும். இது வந்து 5 inch டின். இந்த டின் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கேக் கொஞ்சம் டாலாக கிடைக்கும். இது வந்துட்டு 6 inch டின். நம்ம இன்றைக்கி 6 inch டின் தான் வந்து சாக்கோ ட்ரஃபிள் கேக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டின்னை லைன் பண்ணிக்கலாம். அதாவது டின்னில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு டின்னை நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி டின்னில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, இது கூட கொஞ்சம் ஜாஸ்தி தான், இதை விட கம்மியாக ஒரு 2 ட்ராப் ஆட் பண்ணோன்னா போதும். நல்லா வந்து சுற்றியும் அந்த ஆயிலை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் நம்ம வந்துட்டு நல்லா ப்ரஷ் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் கேக் வந்து வரும். ஃபஸ்ட்டு சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு நான் வந்து 40 கிராம்ஸ் 40 கிராம் மைதாவும் 20 கிராம் கோகோ பவுடரும் எடுத்துருக்கிறேன். ரெசிபியோட ரிட்டன் PDF வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து 1/2 kg அளவுள்ள கேக்குக்கான ஸ்பாஞ்ச் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு 2 முட்டை போதும். தென் பேக்கிங் பவுடர் நிறைய பிராண்ட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் கிடைக்கும். ஸோ பேக்கிங் பவுடர், தென் வெண்ணிலா எசன்ஸ். அதுக்கப்புறமா நான் ஒரு 30 ml பட்டரை வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக 30 ml ஆயிலும் வந்து ஆட் பண்ணலாம். நான் வந்து பட்டரை வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா 60 கிராம் மாவு எடுத்தோமா, அதே மாதிரி எந்த அளவு மாவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு சுகரை வந்து எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் நமக்கு ஸ்பாஞ்ச் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். அதுக்கப்புறம் அவன் செட்டிங்ஸ் பார்த்துடலாம். அவனில் வந்து டெம்பரேச்சர் 180 டிகிரியில் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா 2 ராட் இருக்கும். அப்பர் ராட், லோயர் ராட் ரெண்டுமே வந்து ஆனில் இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அவனை ப்ரீ ஹீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் செஞ்சுட்டு உள்ளே வைக்கணும். ஸோ 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். இதில் இப்போ எடுத்து வச்சுருக்க மாவில் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். 1/2 டீஸ்பூன். 1/2 டீஸ்பூன் அப்படியே கோபுரமாக இல்லையே அப்படியே போடக்கூடாது. எடுத்துட்டு கையினாலேயோ இல்லை ஒரு கத்தியோ வச்சுட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு, எப்போவுமே அளக்கும் போது இப்படி தான் அளந்து எடுக்கணும். அப்படி கோபுரமாக போட்டுட்டோம் அப்படின்னா அது வேறு அளவு. ஸோ 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதை என்ன பண்ணணுன்னா இப்போ ஒரு சல்லடை வச்சு சலிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் எந்த கட்டிகளுமே இல்லாமல் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும். அதையும் நல்லா உடச்சி விட்டு அதில் சலிச்சு நல்லா எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம முட்டையை வந்து பீட் பண்ண போகிறோம். முட்டையை பீட் பண்ண போகிற பவுல் வந்து எந்தவித ஈரப்பதமுமே இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் முட்டை நல்லா நமக்கு பீட் ஆகி வரும். ஒரு சொட்டு தண்ணி இருந்தால் கூட நமக்கு வந்து முட்டை நல்லா பீட் ஆகாது. அது கூட ஒரே ஒரு பிஞ்சு உப்பை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சுட்டு வந்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நமக்கு முட்டை நுரைச்சி வரும்.
ஒரு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் வந்து நீங்கள் பீட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு நல்லா இந்த மாதிரி நுரைச்சி வந்துடும். அது கூட அதுக்கப்புறமா ஸ்பீடை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரை, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க. நான் வந்து ரொம்ப ஃபார்வேர்ட்லாம் பண்ணாமல் ஸ்பீட் பண்ணாமல் தான் அப்படியே காமிச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக 2லேருந்து 3 பேட்சாக ஆட் பண்ணி அது நல்லாவே பொங்கி வர்ற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரையும் ஆகும். ஸோ இப்போ ஃபைனல் பேட்சையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ முட்டையோடைய மஞ்சள் கருவு அந்த கலர் எல்லாம் மாறி பியூரான வெள்ளையான கலர், நல்ல பேலான கலர் வர்றது வரையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற மெல்டட் பட்டரையோ இல்லைன்னா ஆயிலையோ ஆட் பண்ணி அதையும் ஒரு கொஞ்சம் ஒரு 2லேருந்து 3 செகண்ட் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கப்புறமா நம்ம பீட்டர் போடக்கூடாது, ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. பீட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கிற இதுக்கு பேர் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், இந்த மாவை வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி பொறுமையாக சுற்றி கலந்து நடுவில் ஒரு கட் பண்ணி சுற்றி இதுக்கு பேர் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட். நல்லா சுற்றி விட்டு நடுவில் ஒரு கட் பண்ணி உள்ள மாவை ஃபோல்ட் பண்ணி மாவை நம்ம வச்சுருக்கிற மாவை 2 to 3 பேட்சஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும், கட்டிகளே இல்லாத அளவுக்கு. இப்போயும் இந்த ஸ்டேஜ்லையும் ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா எக்கு தான் நமக்கு வந்து ஹைட் கிடைக்கிறதுக்கு காரணம். அதில் உள்ள ஏரை வந்து நம்ம உடைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்பாஞ்ச் வந்து நல்லா கல் மாதிரி, இல்லை ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரப்பர் மாதிரி அந்த மாதிரி தான் கிடைக்கும். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறதுனால தான் நமக்கு ஸ்பாஞ்ச் வந்து நல்ல ஸ்பாஞ்சியாக கிடைக்காம கல் மாதிரியோ இல்லை ரப்பர் மாதிரியோ கிடைக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும் போதே ரொம்ப தெளிவாக பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணும் போதே சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும் போதே கண்டிப்பாக உங்கள் ஸ்பாஞ்சும் நல்ல ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். அவ்வளோதான், பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து மொத்தமாக எல்லாமே போட்டு கலந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பேட்டரோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம், அப்படி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பேக்கிங் டின்க்கு மாற்றிடலாம். மாற்றுறதுக்கப்புறமா நல்லா இதை வந்து டேப் பண்ணி விட்டு ஏர் பபுள்ஸாக இருக்கும், அந்த டேப் பண்ணோம் அப்படின்னா அந்த பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடைஞ்சிரும். இதை வந்து 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பேக் ஆயிடுச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்க்யூவர் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் க்ளீனாக வரணும், அப்போனா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், நம்ம ஸ்பாஞ்ச் வந்து சூப்பராக நல்ல ஸ்பாஞ்சியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஓரத்தை நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு பின்னாடி 2 தடவை டேப் பண்ணிவிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா கேக் வந்து ஈஸியாக வந்து டின்லேருந்து வெளியே வந்துடும். ஸோ சூப்பராக நல்லா ஸ்பாஞ்சியாக நமக்கு கிடச்சிருச்சு. அவனுக்குள்ளே வந்து டின் வச்சதுக்கப்புறமா அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ்க்கு கண்டிப்பாக அவனை ஓப்பன் பண்ணவே கூடாது. அவ்வளோதான், நம்ம சாக்லேட் ஸ்பாஞ்ச் வந்து நல்ல ஸ்பாஞ்சியாக ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும், ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம ஐசிங் பண்ண முடியும். இப்போ நமக்கு ஸ்பாஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஐசிங் எப்படி பண்ணது அப்படிங்கிறத ஆறுனதுக்கப்புறமா பார்க்கலாம். அடுத்து இது வந்துட்டு நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம், அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் கடையிலலாம் கிடைக்கும் இல்லையா, அதுதான் இது ப்ளூ கலர் பேக்கெட். இது வந்து டார்க் கம்பவுண்ட் சாக்லேட். இது வந்து சாக்லேட்டை கமர்ஷியலாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது பியோர் சாக்லேட் கிடையாது, இது காம்பவுண்ட் சாக்லேட். இது நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. இந்த மாதிரி 2M, மோடே, இந்த மாதிரி பிராண்ட்ஸ் வந்து நமக்கு யூஸ்வலாக மார்க்கெட்ஸில் வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்கிற பிராண்ட்ஸு. இதை யூஸ் பண்ணி தான் கேக்குக்கு தேவையான கனாஷ், அதுக்கு உள்ளே கொடுக்குறது, வெளியில் ஐசிங் பண்ணுறதுக்குலாம் தேவையான கனாஷ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையானது காம்பவுண்ட் சாக்லேட், ஃப்ரெஷ் க்ரீம். நெக்ஸ்ட்டு சுகர் சிரப். இதில் வந்து 1/2 கப் சுகர், 1/2 கப் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கொதிச்ச உடனே அமர்த்திடணும், அவ்வளோதான். இப்போ கனாஷ் ரெடி பண்ணுறதுக்கு அந்த ஃப்ரெஷ் க்ரீம்லேருந்து 125 கிராம் எடுத்துருக்கிறேன்.
இதை அடுப்பில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணணும். ரொம்ப வந்து கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும். கலந்துகிட்டே இருந்துட்டு லைட்டாக அதுலேருந்து பபிள்ஸ் வரும். அந்த ஸ்டேஜில் டக்குன்னு வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். எந்த அளவு க்ரீம் எடுத்தோமோ அதே அளவு, அதாவது அதே 125 கிராம் டார்க் சாக்லேட்டை இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டோ இல்லை கிரேட் பண்ணிட்டோ ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த க்ரீமை இதில் வந்து அப்படியே ஆட் பண்ணிடணும். கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கட்டியே இல்லாமல் அந்த சாக்லேட்ஸ் எதுவுமே இல்லாமல் அந்த க்ரீமோட சூட்லேயே வந்து நமக்கு சாக்லேட்ஸ் எல்லாமே மெல்ட் ஆயிரும். சாக்லேட் வந்து பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக மெல்ட் ஆகாது, அங்கங்கே கட்டி கட்டியாக கிடக்கும். ஸோ நல்லா ஃபைனாக கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த க்ரீமோட சூட்லேயே வந்து அது நல்லா கரைஞ்சி நமக்கு வந்து கனாஷ் ரெடி ஆயிரும். இதுக்கு பேர் தான் சாக்லேட் கனாஷ். ஸோ அவ்வளோதான், நமக்கு தேவையான கனாஷ் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் சாக்கோ ட்ரஃபிள் கேக்குக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். இதுக்கு சாக்கோ ட்ரஃபிள் கேக்கில் க்ரீம் யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து போடுறாங்க. சாக்கோ ட்ரஃபிள் கேக்கில் வந்து க்ரீம் வராது, நமக்கு விப்பிங் க்ரீம் ஒன்லி வந்துட்டு இந்த மாதிரி கனாஷ் மட்டுமே யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய கேக் தான் சாக்கோ ட்ரஃபிள் கேக். ஸோ இப்போ நமக்கு கனாஷ் கேக்கு அதுக்கப்புறம் சுகர் சிரப் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எப்படி வந்து கேக் அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துலாம். ஃப்ராஸ்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத, ஃப்ராஸ்டிங் பண்ண தேவையான பேசிக்கான திங்ஸ் என்னென்னு பார்த்துலாம். இது வந்து டர்ன் டேபிள். இது வந்து கேக் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த செரேட்டட் நைஃப்னு சொல்லுவோம். இது வச்சு தான் வந்து கேக்கை வந்து லேயர் பண்ணுறதுக்கு கட் பண்ணுவோம். தென் ஐசிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பேச்சுலாஸ்லாம் கடையில் கிடைக்கும், நிறையா சைஸஸில் இருக்கும், பெருசு சிறுசு. இது வந்து பேலட் நைஃப். இந்த மாதிரி கொஞ்சம் வளைவாக இருக்கிறதுக்கு பேர் ஆஃப்செட் ஸ்பேச்சுலான்னு சொல்லுவோம். இது வந்து கேக் ஷேப் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்க்ரேப்பர். இது பிளாஸ்டிக் அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லா மெட்டீரியல்ஸ்லேயும் கிடைக்கும். கேக் கட் பண்ணுற நைஃப் இப்படி தான் இருக்கும், கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஜிக்ஸாகாக அந்த மாதிரி பல்லோட இப்படி தான் இருக்கும். இந்த நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணும் போது தான் கேக் கரெக்டாக கட் பண்ண வரும். இதுக்கு கேக் டர்ன் டேபிளுக்கு மேலே ஒரு போர்டு வச்சுட்டு நம்ம எத்தனை லேயர்ஸ் கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். கத்தி மேலே கீழே அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது, நேராக கரெக்டாக கிடைமட்டமாக அப்படியே வைக்கணும். வச்சுட்டு எத்தனை லேயர்ஸ் கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு ஒரு கையில் கேக்கை பிடிச்சிட்டு டர்ன் டேபிளை அப்படி திருப்பிகிட்டே வரணும். நைஃபை வந்து மெதுவாக அப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த கையில் திருப்பிகிட்டே இந்த கையில் உள்ளே இன்சர்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக ஈஸியாக கட் ஆகி வந்துடும். வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி மெதுவாக உள்ளே இறக்கிட்டே வந்தீங்கன்னா ஈவனான லேயர்ஸ் வந்து நமக்கு சூப்பராக கட் ஆகி வந்துடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்க கேக்னால லேயர் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்குது. ஹைட் கொஞ்சம் வந்து அதிகமாக பெருசாக உள்ள கேக்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப தின்னான லேயர் கிடைக்காது, நல்ல திக்கான ஒரு லேயரே கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் லேயரும் இந்த மாதிரி முதல்ல சொன்ன மாதிரியே லைட்டாக நைஃப் உள்ள இன்சர்ட் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா கிடச்சிரும். ஸோ நான் இதை வந்து இப்போ 3 லேயராக வந்து போட போகிறேன். அதனால் நான் கொஞ்சம் தின்னான லேயர்ஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக பண்ணால், ப்ராக்டிஸ் தான் எல்லாத்துக்கும் முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ சாக்லேட் கேக் இந்த மாதிரி கையிலலாம் ஒட்ட தான் செய்யும், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த 2வது லேயரும் நமக்கு கிடச்சிருச்சு. ஆக மொத்தம் 3 கேக்ஸ் வந்து 3 கேக் பார்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ ஃபஸ்ட் லேயர் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வச்சுருந்த சுகர் சிரப்பை வந்து ஒரு ஸ்பூன்லேயோ இல்லை ப்ரஷ்லேயோ எதில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சு கேக் ஃபுல்லாக நல்லா கோட் ஆகிற மாதிரி கொடுத்துடணும். எதுக்காக கொடுக்குறோன்னா கேக் நல்லா மாய்ஸ்டாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த சுகர் சிரப்பை வந்து கொடுக்குறோம். ஸோ நல்லா அந்த சுகர் சிரப்பை எல்லா இடமும் பரவுற மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த கனாஷ் வந்து எடுத்துட்டு அதையும் வந்து இதுதான் இதுக்கான ஃபில்லிங், அதையும் வந்து நல்லா கேக் மேலே போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் செட் ஆகி வரும். அப்படியும் அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரியும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா நமக்கு நல்லா செட் ஆகி கிடைக்கும். அது வந்து ஃபைனல் கோட்டிங்க்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது ஃபில்லிங் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி
மேலே வச்சுருக்கிற கனாஷ் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெட்டில் ஜாம் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி மெதுவாக இந்த மாதிரி நல்லா ஃபுல் கேக்கும் பரவுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொடுத்துட்டு வாங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் சாக்கோ சிப்ஸ் போடலாம். சாக்கோ சிப்ஸ் மட்டும்தான் நார்மலாக சாக்கோ ட்ரஃபிள் கேக்கு போட முடியும். ஸோ சாக்கோ சிப்ஸ் போடுறதா இருந்தாலும் போடலாம், நல்ல சாக்லேட்டியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. நான் வந்துட்டு வெறும் ஃபில்லிங் மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த கனாஷை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ஃபில் பண்ணி விட்டுட்டு ஃபில்லிங்காக நம்ம கொடுத்துக்கலாம். இதே மாதிரி 2வது லேயர் கேக்கையும் மேலே வச்சுட்டு அது மேலே சுகர் சிரப்பையும் வந்து அதே ஃபஸ்ட்டு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி நல்லா வந்து சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். சுகர் சிரப் கொடுத்ததுக்கப்புறமா கனாஷ் இந்த மாதிரி. ஸோ எத்தனை லேயர்ஸ் கட் பண்ணுறீங்களோ அத்தனை லேயர்ஸ்க்கும் சுகர் சிரப் கனாஷ் அந்த மாதிரி மாறி மாறி ஃபுல்லாக ஃபில்லிங்காக கொடுத்து எடுத்துக்கணும். இதுதான் வந்து இதுக்கு பேர் தான் நம்ம பண்ணுறதுக்கு பேர் க்ரம் கோட்டிங். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உள்ளக்க ஃபில்லிங் கொடுத்துட்டு கொஞ்சமாக கனாஷ் வச்சு ஓரங்களில் உள்ள க்ரம்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணி விடணும். செட் பண்ணி விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா செட் ஆகி கிடைக்கும். இந்த ஒவ்வொரு கேக் ஃப்ராஸ்டிங்க்கும் க்ரம் கோட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணி க்ரம் கோட்டிங் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சிடணும். இப்போ நான் 3வது லேயரும் வச்சுட்டு மேலே ஃபில்லிங் கொடுத்துட்டேன். ஓரத்துலேயும் கொஞ்சமாக கனாஷ் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அந்த க்ரம்ஸ் எல்லாம் செட் பண்ண வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours இல்லைனா மினிமம் ஒரு 1 hour செட் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான், 3 லேயரும் இப்போ வந்து நல்லா க்ரம் கோட்டிங் கொடுத்து எடுத்தாச்சு. இதை இப்போ ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வைக்க போகிறேன். ஸோ கேக்கையும் நம்ம பண்ணி வச்சுருந்த கனாஷையுமே நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நல்லா கட்டியாகி கிடச்சிரும். ஸோ இது வந்து இப்போ நமக்கு வெளியில் கோட்டிங் கொடுக்குற அளவுக்கு தேவையான அளவு நமக்கு திக்காகி கிடச்சிரும். இதை எடுத்து கேக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறோம். இதுதான் ஃபைனல் கோட்டிங். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஸ்பேச்சுலாவில் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. எல்லாத்தையும் நீட்டாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே காமிச்சிட்டே வரேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். எந்தெந்த இடத்துலலாம் ஒழுங்காக அப்ளை ஆகாமல் இருக்கும் அந்தந்த இடத்துலலாம் ஒழுங்காக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அப்ளை பண்ணி கேப் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு மேலேயும் அந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஸ்க்ரேப்பர் இருக்குல்ல, நான் முதல்ல காமிச்சேன். இந்த மாதிரி ஸ்க்ரேப்பர் எடுத்து ஓரத்தில் இந்த மாதிரி நல்லா ஈவன் பண்ணி விட்டிங்க அப்படின்னா சூப்பராக ஈவன் ஆகி கிடச்சிரும். அவ்வளோதான், கேக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. கேக்கோட ஃபைனல் கோட்டிங்கும் நமக்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட விருப்பம்தான். நம்ம எந்த மாதிரி ஒருவேளை நீங்கள் நாசில்ஸ் வச்சு டிசைன் பண்ணலாம், டெக்கரேட்டிவ் பால்ஸ்லாம் விற்கிது, அதெல்லாம் மாதிரி வாங்கி மேலே போடணுன்னாலும் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நான் சும்மா சிம்பிளாக நம்ம கனாஷ் ரெடி பண்ணோம் இல்லையா, அதையே திரும்ப வந்து கொஞ்சமாக மெல்ட் பண்ணிவிட்டு மேலே அப்படியே ஆட் பண்ணியிருக்கிறேன். சும்மா கேக் ஃபுல்லாக ஆட் பண்ணி ஒரு கிளாஸி எஃபெக்ட்டுக்காக அதை வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ அதையே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவன் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக அந்த கோல்டன் பால்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நான் வந்து பண்ணிட்டேன். இங்கே நாசில் வச்சு ஏதாவது பூ ஏதாவது ஃப்ளவர்ஸ் போடுறது அப்படின்னாலும் போட்டுக்கலாம்.
ஸோ அவ்வளோதான், சாக்கோ ட்ரஃபிள் கேக் ரெடி ஆயிடுச்சு. சாக்கோ ஸ்பாஞ்ச் தென் சாக்கோ ட்ரஃபிள் இந்த கனாஷ், இதுக்கு தான் இது 2 விஷயந்தான் இந்த கேக்குக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. சாக்கோ ட்ரஃபிள் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட்டில் தான் இருக்கும். அதில் விப்பிங் க்ரீம் வராது, எதுவுமே வராது, வெறும் சாக்லேட் தான். சும்மா நம்ம வீடியோஸ் பார்த்தோம் போட்டோன்னு இல்லாமல் நல்லா ஒரு டெடிகேஷனோடு பண்ணோன்னா சூப்பராக நம்மளும் பண்ணிடலாம். தேங்க்யூ.